water depending on the boiler capacity into the outer container. இந்த தண்ணி இதில் ஊற்ற சொல்ல இதில் தண்ணி அப்படியே ரொம்பிடும். அதுக்கப்புறம் replace the whistle. அப்புறம் அந்த விசிலை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாலை இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு place the boiler on the stove. When you hear the whistling sound, take the boiler off the stove. இதில் வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு தண்ணி ஃபுல்லாக ஆன பிறகு ஒரு 2 கப் to 5 கப்ஸ்க்கு ஊற்றலாம். இது பெருசாக இருக்கு அது ஃபுல்லாக ஊற்றணும். அதுக்கப்புறம் இந்த விசிலை மூடிடணும். இதை மூடிட்டு பால் வந்து இதில் விட்டுட்டு இதை நீங்கள் மூடி இந்த ஸ்டவ் மேலே பத்திரமா வச்சிடணும். வச்ச பிறகு அந்த பால் கொதித்து வர சொல்ல மேலே வர சொல்ல அது பொங்கறதுக்கு முன்னாடி இதுலேருந்து விசில் சவுண்ட் வரும். இது ரெடி ஆகிடுச்சுன்னு விசில் சவுண்ட் வரும். வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை போய் நிறுத்திடலாம். ஸோ தட் உங்களுக்கு இந்த பால் பொங்கிடுமேன்னு பயம் வேண்டாம். நீங்கள் சவுண்ட் கேட்ட பிறகு வந்து நிறுத்தினா போகிறோம். பால்